Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான். 11th standard தமிழுக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டுருக்கோம். நெடுவினா சிறுவினா and also important questions எல்லாம் போட்டுருக்கோம். இருந்தாலும் ஒரு பப்ளிக் எக்ஸாம் போய் நம்ம பயப்படாம எழுதணும் அப்படினா ஈஸியா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எழுதி ஒரு 90க்கு 90 வாங்கணும்னா இந்த மாதிரி வீடியோவை நீங்க பார்த்துதான். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க and இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இது கண்டிப்பா ரொம்ப முக்கியம். இதுலக்கு क्वेश्चंस கூட ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கு. இது வந்து மார்ச் 2023 क्वेश्चन பேப்பர். சோ 1 மார்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் மட்டுமே ஒரு 10 வந்துரும். புக் பேக் மட்டுமாவது ஒழுக்கமா படிங்க and நூல் வெளியே ஒழுக்கமா படிங்க. இலக்கண குறிப்பு கொஞ்சம் தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. புணர்ச்சி பத்தியும் தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. சோ அந்த மாதிரி தான் இங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்க குருவினா பாருங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படினே இனம் மொழி குறித்த சோ அப்படினு சொல்லி ஒன்னு கேட்டிருக்காங்க. சோ செய்யுள்ள வந்து நமக்கு வந்து 3 கொடுத்து 2 உரைநடையில 3 கொடுத்து 2 சாரி செய்யுள்ள வந்து 4 கொடுத்து 3 உரைநடையில வந்து 3 கொடுத்து 2 உடனே நீங்க வந்து ஒரு 3 இயல படிச்சா போதுமான்னு கேட்காதீங்க. 5 இயல் நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா குருவினா என்னை பொறுத்தவரை குருவினால இம்பார்ட்டன்ட்டா கொடுத்துட்டேன். நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். அதை நீங்க படிச்சீங்கனாலே இது எல்லாமே எழுதிடலாம். பாருங்க நம்ம சொன்ன क्वेश्चंस தான் எல்லாமே வந்திருக்குது. சரிங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7 to 14 அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப மெயின். அதுக்கு நிறைய பேர் மெட்டீரியல் கேட்டிங்க ஒரு பிரச்சனை இல்ல. உங்களுக்கு புக்குக்கு பின்னாடி இருக்க क्वेश्चन அது கைட்ல ஆன்சர் இருக்கும். அதாவது உங்க புக்குக்கு பின்னாடி இருக்க கேள்விகள் தான் அதுல கேக்குறாங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஒண்ணு அதுல ஈஸியானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கூட விட்டுருங்க. இதுவும் புக் பேக் தான். எடுத்துக்காட்டுடன் விளக்குங்க புக் பேக் தான் இது. சரிங்களா? சரி பகபத உறுப்பிலக்கணம் புணர்ச்சி விதி இது கடைசியா நான் பேசுறேன். மரபு பிழை நீக்கி எழுதுக உங்க புக்கில் இருக்க தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. மயங்கோலி சொற்கள் ஒன்று கண்டிப்பா வந்துரும். அதனால அதை படிச்சுக்கோங்க. வள்ளினிமைகளை 8 எழுதுக கண்டிப்பா அது வந்துரும். ஒன்று கலை சொல்லாக்கம் பொருள் தருக அதாவது நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இது இலக்கண தேர்ச்சிக்கோள் क्वेश्चंस வந்து ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி சொல்லை பிரித்து சேர்த்தும் எழுதும் சொல்லியிருக்கேன். உங்க புக்குக்கு பின்னாடி இருக்கிறது தான். தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்களாக இது வேண்டாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் எழுதுங்க. அண்ட் ப்ளஸ் உங்களுக்கு 7 வரணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் வந்து பகபத உறுப்பிலக்கணம் புணர்ச்சி விதியும் நல்லபடியாக பாருங்கள். ஏன்னா 2 கொடுத்து 1 தான் எழுத சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ புணர்ச்சிக்கான என்ன இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க இலிக்கன்று கின்றி ஸோ அடுத்து வந்து அளந்து நெருங்கின ஸோ இது பகபத உறுப்பிலக்கணம் புணர்ச்சி விதி ரூல்ஸோட நம்ம பார்ப்போம். ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருந்தால் நான் வந்து முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மித்தபடி நீங்கள் வந்து மீதி எல்லாமே நீங்கள் உங்கள் புக் பேக்கில் பார்த்தீங்கனாலே எழுதிடலாம். ஸோ 2 × 4 8 சிறுவினா 4 இயல் படித்தா எழுதிடலாமான்னு யாரோ கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் எழுத முடியாது. நீங்கள் 5 இயல படித்தே ஆகணும். ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள். சூ வில்விரத்தினம் ஃபஸ்ட் இயல்லே வந்துருச்சு. சலசவாவியல் அதுவும் வந்திருக்கு. விரும்பியதை அடைவது எப்படி சேரநாட செல்வ வளம் இது எல்லாமே நம்ம சொன்ன क्वेश्चंस தான். இதில் 2 தான் எழுதணும். ஸோ உரைநடை செய்யுள்ள வந்து பார்த்தீங்கன்னா 4 கொடுத்து 2 கேட்டுருவாங்க. வேதி கலப்பில்லாத சொன்னா சமணப்பள்ளிகளும் பெண் கல்வியும் சொன்னா அனந்தகரன் நாட்குறிப்பு அப்படின்னு சொன்னா அண்ட் ஃப்ராஸ்கோ ஓவியங்கள் அதெல்லாம் நான் சொன்னேன். ஸோ எல்லாமே நம்ம சொன்ன क्वेश्चंस தான். அதையே நீங்கள் ஒழுக்கமாக நீங்கள் படிச்சிங்கனாலே இதில் 2 எழுதிடலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இயலை பிரித்து ஒரு 5 இயல் படித்து சேஃபாக படிச்சுக்கணும்னா 5 இயல் படிக்கிற மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். சரிங்களா? நான் சொன்னது வந்து அதை விட கம்மியாக கொடுத்துருக்குறேன். நெடுவினா சிறுவினா வந்து நீங்கள் வீடியோ பார்க்குற அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ பிரிவு 3. ஸோ இப்போ சிறுவினா எப்படி எழுதணும்னு சொல்லிடுறேன். குருவினாவை எப்படி எழுதணும். குருவினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லைனில் எழுதுனுங்க. சரிங்களா? 2 லைன் எழுதணும். 2 லைன் 3 லைன் இருந்தால் போதும். 2 லைன் இருந்தால் போதும். இதுவே சிறுவினா அப்படின்னா 4 பாயிண்ட் பார்ப்பாங்க. 4 பாயிண்ட் கரெக்டாக இருந்தால் 4 மார்க்கு. 6 பாயிண்ட் எழுதுறவங்களுக்கு 8 பாயிண்ட் எழுதுறவங்களும் இருக்கீங்க. 4 முக்கியமான பாயிண்ட் இருந்ததுன்னா அது மார்க்கு. அவ்வளோதான். அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது சொல்லணும்னு நினச்சேன். 3 × 4 12 அதாவது 4 மார்க்கு. இதில் 5 கொடுத்து 3 எழுத சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஈஸி. அதிலே அல்லது போட்டு கேட்பான். சொல்பொருள் பின்வரும் நிலையணி அல்லது ஒரு குறிப்பாக கொடுத்து அதில் அணி கேட்பான். நீங்கள் பேசாமல் ஒரு அணியை நீங்கள் படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? ஒரு அணியை நீங்கள் வந்து படித்து வச்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா இப்போ என்னெல்லாம் அணி படிக்கணும்னு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ வேற்றுமை அணி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு என்ன சார் பண்ணுறது? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அணி எழுதும்போது அந்த அணியோட விளக்கம் எழுதணும். 2 லைனில் ஒரு டெஃபினேஷன் எழுதணும். அதுக்கு தான் 2 மார்க்கு. சான்றுக்கு 1 மார்க். சான்றுனா ஏதோ குரலோ ஏதோ பாடலாக எழுதுவீங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. அணி விளக்கத்துக்கு 1 மார்க். அதாவது ஒரு 4 லைன் அந்த குரலை பற்றி எழுதுவீங்க. இந்த 4 மார்க் வாங்கிடலாம். இது வந்து வேற்றுமை அணி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி ஊமை அணி சொல் பின்வரும் நிலை அணி உருவக அணி பிரிது மொழிதல் அணி
இது எல்லாமே நீங்கள் பார்த்து தான் ஆகணும். இது எது வேணாலும் கேட்பாங்க. ஏன்னா இப்போ 12th ஸ்டாண்டர்டுக்கு ஊமை அணி தான் கேட்டாங்க. இங்கே பாருங்கள், சொல் பின்வரும் நிலை அணி தான் கேட்டிருக்காங்க. ஸோ எழுதிடலாம். இலக்கிய நயம் பாடத்தில் அட்டன் பண்ணுங்கள். சூப்பராக அட்டன் பண்ணிடலாம். இது எப்படி மார்க் போடுவாங்க அப்படின்னா 3 நயம் நீங்கள் கட்டிப்படுங்க. எதுகை மோனை இயல்பு எழுதிடுங்க, ரொம்ப ஈஸி. ஸோ மையக்கருத்துக்கு 1 மார்க், அவ்வளோதான், 4 மார்க்கு. சந்தம் சுவை முடிஞ்ச எழுதுங்க. ஆனால் நான் என்ன கேட்டேன்னா நயம்பாடத்தில் கேட்டாங்க அப்படின்னா மையக்கருத்து எழுதாமல் வந்துடாதீங்க. மையக்கருத்துக்கு 1 மார்க் இருக்குது. 3 நயம், ஏதோ ஒரு நயம் எழுதுறதுக்கு 3 மார்க்கு, மொத்தம் 4 மார்க்கு. ஸோ அடுத்தது குறிப்பு சட்டம் போட்டாலும் எழுதுங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஹெட்டிங் சைடு ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. சைடு ஹெட்டிங் முன்னுரை எழுதலாம். மையக்கருத்து, அதுக்கப்புறம் திரண்ட கருத்து வேணும்னு எழுதலாம். ஆனால் அது மார்க் கிடையாது. நயம் வந்து எதுகை மோனை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்தம் சுவை, எதுகை மோனை இயல்பு போதும். என்ன கேட்டிங்கன்னா 3 போதும். ஸோ அந்த மாதிரி சைடு ஹெட்டிங் போட்டு அழகாக எழுதுங்க. பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு தொடர்பு எடுத்துக்க. இது வந்து நம்ம புக்கில் இருக்கிறதா. இது வந்து நீங்கள் இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏதோ மாதிரி படிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஈஸி. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அதோட டெஃபினிஷன் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் மட்டும் கரெக்டாக பார்ப்பாங்க. ஒரு 3 லைன் டெஃபினேஷன் வந்து 2 மார்க் கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் அந்த விளக்கத்தை, அந்த கதை எழுதுவீங்க தெரியுமா, அதுக்கு 1 மார்க்கு. கதை வந்து ஒரு 4-5 லைன் 6 லைன்லேயோ எழுதணும். அதுக்கப்புறம் மாறல் எழுதணும். நீதின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போடுங்க, அது மாறல், அதுக்கு 1 மார்க், மொத்தம் 4 மார்க். புரிஞ்சுதா? இப்படி தான் எழுதணும். நீங்கள் டெஃபினிஷன்ஸ்க்கு தான் அந்த வள்ளுவனுக்கும் புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன, அந்த டெஃபினேஷன் என்னன்னு 3 லைன் எழுதுறதுக்கு தான் 2 மார்க். கதை எழுதுறதுக்கு 1 மார்க்கு, மாறல் நீதிக்கு 1 மார்க். கீழே எழுதிடுவீங்களா? ஓகே. லாஸ்ட்டில் வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதிடுங்க. இது மாறலட்சம் தமிழாக்கம் தருக உங்கள் புக்கில் இருக்கிறது தான், வேணுன்னா அது எழுதிக்கலாம். ஸோ 5 கொடுத்து 3 எழுத சொல்கிறாங்க. நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எது எழுதுறீங்க. எனக்கு கேட்டால் நயம் எழுதுங்க, அணி எழுதுங்க, அந்த தமிழாக்கம் எழுதுங்க, இல்லைனா அந்த பழமொழி வாழ்க்கை நிகழ்வோடு எழுதுங்க. அது போதும், இந்த மாதிரி படித்த போதும். அடுத்தது திணைத்துறை வேணுமான்னு கேட்டால் வேணும்னா படிச்சுக்கோங்க, சரிங்களா? திணையில் வந்து பாடான் திணை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முல்லை அண்ட் குறிஞ்சி அப்படிங்கிற நீங்கள் வந்து முடிஞ்சால் அது படிங்க, அவ்வளோதான். மதினா நகரம், இது நம்ம கொடுத்த கொஸ்டின் தான். இங்கே வந்து பாருங்கள், அல்லதுன்னு போட்டு அடக்கமுடைமையிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. திருக்குறள் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். திருக்குறளில் என்ன வரும் இந்த இடம், ஒப்புரறிதல் வரலாம், திருக்குறளில் வாழ்வியல் வரலாம். இது 2ல் ஏதோ ஒன்று வரலாம். ஏன்னா அடக்கமுடைமை போன வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக அடக்கமுடைமை விட்டுறக்கூடாது. 3மே நம்ம தரவாக இருக்கணும். ஒரு டீட்டெயில் எழுத முடியல. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதினா நகரம் வந்து நம்ம சொன்னது தான். இந்த வருஷம் என்ன கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது டீட்டெயில் அப்படின்னா, நீங்கள் இது மார்ச் 2023 கொஸ்டின் பேப்பர்னால் ஒரு கணக்கு எடுக்கலாம். வாடிவாசல், யானை டாக்டர், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக படிச்சுங்க. லாஸ்ட் இயரில் எல்லா டீட்டெயிலும் படிங்க. நற்கத்தி, அப்புறம் நட்ராஜன், அந்த டீட்டெயிலும் படிச்சுக்கோங்க. அப்புறம் சிம்பொனி தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மானோட அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நெடுவினா. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ரொம்ப முக்கியமான நெடுவினா. இப்போ நான் சொன்னது எல்லாமே அண்ட் ஃபஸ்ட் இயரில் ஏதோ ஒரு நெடுவினா எப்போவுமே வந்துடும், பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பாரதி ஒரு புரட்சி கவி, இங்கேயே கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, பாரதி இதழாளர் தான் கேட்டிருக்காங்க, அதுவும் இம்பார்ட்டன் தான். பிம்பம் கதை கேட்டிருக்காங்க. சுந்தர் ராமசாமி நம்ம சொன்னது தான். சுற்றுச்சூழலை வளப்படுத்தும் இயற்கை, இது நம்ம சொல்லலை, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சொன்னது எல்லாமே இருக்கு. ஸோ இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் ஃபஸ்ட் இயரில் ஒன்று வந்துடும். லாஸ்ட் இயரில் வந்து அந்த நான் சொன்னது 2, அதுக்கப்புறம் நற்கத்தி, அப்புறம் வந்து நட்ராஜன் கதை, அப்புறம் வந்து யானை டாக்டர், வாடிவாசல் கதையும் நல்லா பார்த்துக்கோங்க. சிம்பொனி தமிழனும் நல்லா பார்த்துக்கோங்க. நடுவில் வந்து பாரதிதாசன் இதழாளர், அப்புறம் வந்து பாரதி புரட்சி கவி, இதெல்லாமே நீங்கள் நல்லா பார்க்கணும். அண்டு ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட் இயரும் லாஸ்ட் இயரும் ஃபுல்லாக படிக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ திருக்குறள் டீட்டெயிலும் படிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு எழுதலாம். சரி, இது மட்டும் படித்தா போதுமா? நெடுவினாக்கு ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய குறுந்தொகை கேட்டிருக்காங்க, மனப்பாட பகுதி. அப்புறம் வந்து செயல் என முடியும் குறள். அதனால் குறளை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட்லாம் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வந்து என்னெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். மனப்பாடம் வந்து யுகத்தின் பாடல் படிச்சிருங்க, அப்புறம் காவியம் படிச்சிருங்க, அப்புறம் வந்து தொலைந்து போனவர்கள் அதுவும் படிச்சிருங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் பார்த்துருவீங்கன்னு தெரியும் 2மே. அதுக்கப்புறம் அது போதும்னு நினைக்கிறேன். புரட்சி கவியும் இருக்குது, எல்லாமே சொன்ன மாதிரி. நீங்கள் யுகத்தின் பாடலும் நன்னூல் பாயிரமும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குறுந்தொகை போன வருஷம் கேட்டாங்க, வேணாம், சரிங்களா? ஆனாலும் 12th வந்து தெய்வமணி மாலைன்னு ஒன்று இருக்குது, அது வந்து 2 வருஷம் ரிப்பீட் ஆச்சு, அந்த மாதிரி கூட கேட்கலாம். அதனால் குறுந்தொகை பார்த்துக்கோங்க. தொலைந்து போனவர்கள் பார்த்துக்கோங்க. இது 4ம் பார்த்துக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. யுகத்தின் பாடல், நன்னூல் பாயிரம், காவியம், குறுந்தொகை, தொலைந்து போனவர்கள், இந்த 5மே பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறளில் இம்பார்ட்டன்ஸ் சொல்ல முடியாது, அது எல்லாமே நீங்கள் பார்க்கணும்.
ஸோ நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் எப்படி எழுதணும்னு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மதினா நகரம் ஒரு வளமான நகரம் ஏன்னா உமரப்புலவர் வர்ணிக்கிறார் அப்படிங்கிறது எழுது. மதினா நகரம் ஒரு வளமான நகரம் ஏன்னா உமரப்புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்து எழுதுகங்கிறாங்க. மதினா நகரம் ஒரு வளமான நகரம்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு சைடு ஹெட்டிங் போட்டு குறிப்புச்சட்டகம் ஆரம்பிங்க. குறிப்புச்சட்டகம் போட்டு லைனாக எழுதுங்க. 300 முடிவுரை வரைக்கும் ஒரு 6 ஹெட்டிங் வர மாதிரி பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். படக்க முடியுமே கேட்டானா அதுக்கு நீங்கள் குறிப்புச்சட்டகம் போட்டு எழுதினாலும் சரி போடணும். ஏன்னா குறள் எழுதிட்டு எழுதுவீங்க. ஏன்னா அடக்கமுடைமை மனப்பாடத்தில் இருக்கிறனால மனப்பாடம் இருக்க குறளாவது படித்து பொருள் எழுதுங்க. பொருள் எல்லாத்துக்கும் எழுதிடுங்க. 5-6 பொருள் இருக்கும், பொருள் எழுதிக்கோங்க. திருக்குறளும் எழுதினா தான் மார்க் கிடைக்கும். பட் நீங்கள் அட்லீஸ்ட் மனப்பாட குறளாவது எழுதிட்டு எழுதுங்க. மீதி எல்லாமே பொருளாவது எழுதுங்க. புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து மதினா நகரம் கேட்குறாங்கன்னா அதில் குறிப்பிச்சட்டம் போட்டு ஒரு டேபிள் மாதிரி போடணும். ஓகேவா? போட்டுட்டு எழுதுனீங்கன்னா சைட் ஹெட்டிங் போட்டு நீட்டாக ஒரு 3 லைன் எல்லா சைட் ஹெட்டிங் கீழேயும் எழுதணும். சைட் ஹெட்டிங்கை அண்டர்லைன் பண்ணுங்கள். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா எல்லா கதையும் ஒரு துணைப்பாடமும் சரி, உரைநடையும் சரி, செயலும் சரி அப்படி எழுதுனீங்கன்னா நல்ல மார்க்கு கிடைக்கும். நீங்கள் தப்பாக எழுதினா கூட 2 மார்க் கிடைக்கும். சரிங்களா? சரி, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அண்டு 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் என்ன பார்க்கணும். நெடுவினா சிறுவினா கொடுத்தாச்சு, குருவினாவும் நம்ம கொடுத்தாச்சு. இன்னுமே நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு தெரியும். நாளிலேருந்தாவது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட். அண்ட் தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.